வணக்கம் சார். இந்த மும்மொழி கொள்கை திட்டம், பிஎம் ஸ்ரீ திட்டம், தமிழகத்திற்கு கல்வி நிதி வழங்குவதில் உள்ள விவகாரம், இந்த மூன்று பிரச்சனைகள் இன்று கடந்த ஒரு வார காலமாகவே தமிழகத்தில் மற்றும் நாடாளுமன்றம் தொடங்கியதிலிருந்தும் ஒரு விவாத பொருளாக இருக்கிறது. மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் அதற்கு பதிலளித்து வருகிறார். தமிழகத்திலும் பாரதிய ஜனதா கட்சியின் மாநில தலைவர் அண்ணாமலையும் அது தொடர்பாக பதிலளித்து வருகிறார். இந்த மும்மொழி கொள்கைக்கான அந்த கையெழுத்து இயக்கத்திற்கு வரவேற்பு எப்படி இருக்கு சார்? ரொம்ப சிறப்பா இருக்குங்க. ஓகே. இன்னைக்கு காலை தகவல் படி ஏறத்தாழ 11 லட்சம் பேர் கையெழுத்திட்டு இருக்கிறார்கள். டிஜிட்டல்லையும் நேர்லையும். நமக்கு 3 மாதம் 90 நாட்கள் அவகாசம் இருக்கிறது. பொதுமக்களிடம், ஆசிரியர் பெருமக்களிடம், மாணவர்களுடைய பெற்றோர்களிடம், பல்வேறு பொதுநல அமைப்புகளிடம் இந்த கையெழுத்து பெறப்பட்டு வருகிறது. சரி. நகர்ப்புறங்களில் டிஜிட்டல் கையெழுத்து அதிகமாக இருக்கிறது. பல கிராமப்புறங்களில் இந்த டிஜிட்டல் கையெழுத்து போடுகிற வாய்ப்பு பல பேருக்கு இல்லாத காரணத்தினால் நேரடி கையெழுத்தும் அங்க அதிகமா இருக்கிறது. ஏறத்தாழ மொத்தம் ஒரு 11 லட்சம் பேர் இதுவரை கையெழுத்து போட்டிருக்காங்க. போட்டிருக்கிற தகவல் வந்திருக்கிறது. எங்கள் இலக்கு சரியாக இருக்கும். 1 கோடி பேரிடம் கையெழுத்து வாங்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு கட்சி நிர்வாகிகள், பல பொதுநல ஆர்வலர்களும் எங்களோடு இணைந்து இந்த முயற்சிக்கு, கையெழுத்து பேர் இயக்கத்திற்கு பேராதரவு திரட்டி வருகிறார்கள். சில கட்சி அடிப்படையிலான ஒரு கட்சி நிர்வாகி அப்படின்னு இருக்கக்கூடியவர், வேறு எதிர்கட்சியோட நிர்வாகி இருக்கக்கூடியவர் தான் யோசிக்கிறத தவிர மற்ற பொதுமக்கள் அனைவருமே ரொம்ப ஆர்வத்தோடு கையெழுத்து போடுகிறார்கள். சில ஏழை மக்கள் எங்களுக்கெல்லாம் இது இப்படிலாம் இருந்ததே எங்களுக்கு தெரியாது, ஏதோ பள்ளிக்கூடத்துக்கு பிள்ளை அனுப்புறோம், ஏதோ படிக்கிறான்னு நினைச்சிட்டு இருந்தோம். சரி. ஆனா இன்னொரு பக்கம் இவ்வளவு வசதியா படிக்கிறாங்களே பிள்ளைங்க, அந்த கல்வி எங்களுக்கு கிடைக்காதா? அந்த பள்ளிக்கூடத்தில் இருக்க உள்கட்டமைப்பு, வாய்ப்பு, வசதிகள், பிளே கிரவுண்டு, லேபரட்டரி இந்த பள்ளிக்கூடத்துக்கு கிடையாதா? இந்த 2 பிள்ளையும் ஒன்னா போட்டி போடணுமா கடைசியில? இப்படி பல வருத்தங்கள் அவருக்கு மக்கள்கிட்ட இருக்கிறது தெரியுது. அந்த ஃபீட்பேக் தெரியுது உங்களுக்கு. எல்லா அமைச்சரும் பேசுறாங்க, எம்எல்ஏக்கள் பேசுறாங்க, எம்பிக்கள் பேசுறாங்க. ஐயா அவங்க பிள்ளைகளை எங்கேயா படிக்கிறாங்கன்னு நம்மள கேட்கிறாங்க. இதுதான் மக்களுடைய மனநிலை. நாங்க நாடி பிடிச்சு பார்த்துட்டு இருக்கோம். ஓகே. நீங்க சொன்ன மாதிரி மும்மொழி நாடு கொந்தளிக்கிறது, எரிகிறது அப்படிங்கிறதுலாம் இல்ல. எல்லாரும் உணர்வை தூண்டி விட்டு குளிர்காயலான்னு நினைக்கிற ஒரு திட்டம். கருணாராஜன் சார், நான் என்ன சொன்னேன்னா, அந்த மத்திய கல்வி அமைச்சர் நேற்று முன்தினம் அந்த நாடாளுமன்றத்தில் அவர் பதிலளித்த உடனே இங்க ஒரு போராட்டங்கள்லாம் நடைபெற்றது. அந்த உருவபொம்மை எரிப்பு போராட்டம், இந்த மாதிரி பாஜகவும் போட்டி போராட்டங்கள் நடத்துது. அதைத்தான் நான் சொன்னேன். அது தொடர்பாக தொடர்ந்து இரு தரப்பிலும் இங்க நாடாளுமன்றத்தில் எம்பிக்கள், திமுக கூட்டணி கட்சிகளின் எம்பிக்கள் போராட்டம் பண்றாங்க. அது மாதிரி இங்க அதுக்கு பதிலடியாக பாரதிய ஜனதா கட்சியினரும் தொடர்ந்து மும்மொழி கொள்கைக்கு ஆதரவான இந்த போராட்டம் ஈடுபட்டாங்க. அதனால தான் அந்த போராட்டம் தமிழகம் முழுவதுமே அந்த விவாத பொருளாக இருக்கிறது மக்கள் மத்தியில். இப்போ பாரதிய ஜனதா கட்சி கூட மும்மொழி ஆதரவு இயக்கம் தொடங்கியிருக்கீங்க. மும்மொழிக்கு எதிராக திமுக பொதுக்கூட்டங்களை நடத்தி வருகிறது. இந்த சூழ்நிலையில இன்னைக்கு மத்திய நமது மாநில பள்ளிக்கல்வித்துறை அமைச்சரும் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலையும் ஒரு புள்ளி விவரம் சொல்லியிருக்கிறாங்க. என்னன்னா, இந்த சிபிஎஸ்இ என்று அழைக்கக்கூடிய இந்த மத்திய பாடத்திட்ட கல்வி வாரியங்கள்ல ஒரு 30 லட்சம், ஒரு 15 லட்சம் குழந்தைகள் தான் பயின்று வர்றாங்க. ஆனா மாநில பாடக்கல்வி திட்டத்தில் சுமார் 1 கோடிக்கும் மேற்பட்ட குழந்தைகள் பயின்று வருகிறார்கள் என்று கூறுறாங்க. அதனால அதிகமான மக்கள் இந்த இருமொழி கொள்கையில தான் பயின்று வர்றாங்க. இதனால 3ஆவதாக ஒரு மொழி படிப்பது அந்த குழந்தைகளுக்கு, மாணவர்களுக்கு ஒரு சுமையாகும் என்று திமுக அமைச்சர்கள் மற்றும் சில கல்வியாளர்களும் அந்த கருத்தை சொல்றாங்க. இந்த 3 மொழிகள் படிப்பது அது சுமையா அல்லது அது ஒரு வரமா சார்? அது ஒரு பெரிய வாய்ப்புங்க. சுமையும் கிடையாது, வரமும் கிடையாதுங்க, ஒரு வாய்ப்பு. இப்ப நீங்க பெங்களூர்ல இருக்க நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த உங்களுடைய உறவினர்கள், நண்பர்கள் யாராவது இருந்தா கொஞ்சம் பேசுங்க. சரி.
மும்பையில படிக்கிற நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த பல லட்சம் பேர் இருக்காங்க, அவங்கள்ட்ட கொஞ்சம் பேசுங்க. பூனேல, டெல்லியில அங்க இருக்கிற நம்ம தமிழர்கிட்ட கொஞ்சம் பேசுங்க. அந்த பசங்க எல்லாம் 4 லாங்குவேஜ் படிக்கிறான். கனடால தமிழ், கன்னடம், ஆங்கிலம், ஹிந்தி. கர்நாடகால இதே மாதிரி மும்பைல சரி 4 லாங்குவேஜ் அந்த பையன் சரளமா பேசுறான் சார். 6வது 7வது படிக்கிற பையன். இதை ஒண்ணு அவங்க தலையில தூக்கி வைக்கிற சுமையாக நினைக்கிறது இல்ல, அந்த வாய்ப்பை பயன்படுத்துறான். 3வது மொழிங்கிறது தமிழ் ஆங்கிலத்தோட கூடுதலா ஒரு மொழி, மும்மொழி இருமொழிங்கிறது கிடையாது. கூடுதலாக ஒரு மொழி, விருப்பமான மொழி. சிபிஎஸ்இ மட்டும் 15 லட்சம் மட்டும் இல்ல, ஸ்டேட் போர்டு இருக்கிற மெட்ரிகுலேஷன்ல 90% 3வது மொழி சொல்லிக் கொடுக்கறாங்க. 90%. சரி. அதெல்லாம் அமைச்சர் மறைச்சு கருத்து சொல்றாரு. இல்ல அமைச்சர் நீங்க இந்த தேசிய கல்விக் கொள்கை என்பதை கருணாநிதி ஒரே ஒரு அமைச்சர் 3வது அமைச்சர் என்ற ஒரு சிறிய வட்டத்துக்குள்ள அடைச்சிடாதீங்க. சொல்லுங்க. அந்த தேசிய கல்வியில் இருக்க நன்மைகளை நம்ம நினைச்சு பாருங்க.